ஹலோ ஆல், வெல்கம் டு மை யூடியூப் சேனல் கதை போமா. காதல் சீரியலில் நெக்ஸ்ட் எபிசோடில் என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சவங்க ஒரு லைக் போடுங்க. ஸ்வேதா அர்ஜுனை தான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னோடனே கரிகாலன் வெளியே வந்து ஸ்வேதா அர்ஜுனை தான் கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்பட்றான்னு சொல்கிறாரு. அர்ஜுன் உடனே சொல்கிறாரு, அப்பா நான் உங்ககிட்ட கொஞ்சம் தனியாக பேசணுப்பா அப்படின்னு சொல்லி ரூமுக்கு கூட்டிகிட்டு போகிறாரு. தனியாக பேசணுமா? தனியாக என்ன பேசணும்? எதுவாக இருந்தாலும் இங்கேயே சொல்ல இல்லைப்பா நான் உங்ககிட்ட தனியாக கொஞ்சம் பேசணும், ரூம்குள்ளே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறாரு. கூட்டிகிட்டு போன உடனே ரூமை சாத்திட்டு கரிகாலன் கேட்குறாரு, என்னடா தனியாக ரூமுக்கு கூட்டிகிட்டு வர, ஏதாவது லவ் எது பண்ணுறியா அப்படின்னு கேட்க, அப்பா அப்படிலாம் இல்லைப்பா நான் உங்கள் பையன்ப்பா, அப்படிலாம் நான் ஏதாவது பண்ணுவேனா? அப்புறம் எதுக்கு ஸ்வேதாவை கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொன்னோடனே ரூம்குள்ளே கூட்டிகிட்டு வர, தனியாக ஏதோ பேசணும்னு வேற சொல்கிற, இந்த கல்யாணம் பிடிக்கல, எனக்கு ஸ்வேதாவை பிடிக்கல, வேணாம் அப்படி இப்படின்னு ஏதாவது சொன்னேன், ஏதாவது சொல்கிற மாதிரி இருந்தால் இப்போவே வெளியே வந்துரு, ஸ்வேதாவை கல்யாணம் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்ல அர்ஜுன் உடனே இருந்துட்டு, அப்பா ஸ்வேதாவை கல்யாணம் பண்ணுறதுல எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைப்பா, அண்ணன் இருக்கும்போது நான் கல்யாணம் பண்ணிட்டா அது அண்ணனுக்கு தான்ப்பா அவமானம், நாளைக்கு அண்ணனை யாருப்பா கல்யாணம் பண்ணிப்பா, அதனால் கண்டிப்பாக அண்ணனுக்கு அப்படி ஒரு துரோகத்தை பண்ண முடியாதுப்பா, வீட்டில் மூத்த பையன் இருக்கும்போது அவனை விட்டுட்டு ரெண்டாவது பையனுக்கு ஃபஸ்ட்டு கல்யாணம் நடந்தால் இந்த ஊர் உலகம் என்ன பேசணும்னு உங்களுக்கே தெரியும்லப்பா, அவனை விட்டுட்டு நான் ஃபஸ்ட்டு கல்யாணம் பண்ணிவிட்டு அண்ணன் மனசு வருத்தப்படாதா? நம்ம வீட்டு பொண்ணுப்பா, யாரை கல்யாணம் பண்ணிட்டாலும் நம்ம வீட்டில் தான் வாழ போகிறா, மட்டும் இல்லைப்பா அண்ணனுக்கும் வீட்டோட பொண்ணா நம்ம வீட்டை பார்த்துட்டு இருக்கணும்னு ஒரு பொண்ணை தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்றாரு. பிள்ளையும் எத்தனை இடத்துல பொண்ணு பார்த்துட்டோம்ப்பா, அண்ணனுக்கு ஏற்ற பொண்ணு எங்கேயுமே கிடைக்கல, ஏற்றாதாப்பா அண்ணனுக்கு ஏற்ற நல்ல ஜோடி, 2 பேர்த்துக்கும் கல்யாணம் பண்ணி வச்சு அவங்க 2 பேரும் லைஃப்பில் ரொம்ப நல்லா இருப்பாங்கப்பா, அதுவும் இல்லாமல் அண்ணன் நினச்ச மாதிரியே ஸ்வேதா நம்ம ஃபேமிலியை நல்லா பார்த்துப்பாப்பா, ஸ்வேதா விட்டால் அண்ணனுக்கு வேறு நல்ல பொண்ணு யாரும் கிடைக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்ல கரிகாலன் உடனே சொல்கிறாரு, சொல்கிறதெல்லாம் சரிதான்டா, ஆனால் ஸ்வேதா ஒன்று தானே கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்பட்றா, சின்ன பொண்ணுப்பா, அவள் சொன்னால் எல்லாம் புரிஞ்சுப்பாப்பா. கரிகாலன் சொல்கிறாரு, நீ அண்ணன் மேலே இவ்வளோ பாசம் வச்சுருப்பான்னு நான் கொஞ்சம் கூட நினைக்கவே இல்லைடா, இவ்வளோ தூரம் யோசிக்கிற நீ இதெல்லாம் பெரியவங்க நாங்கள் யோசிக்காமல் போயிட்டோமே, சொல்கிறது தான் எனக்கும் சரின்னு தோணுது, தான் நம்ம வீட்டு பொண்ணு, அவள் ஆதவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டா இருப்பா, அது மட்டும் இல்லாமல் அவள் தான் நம்ம வீட்டுக்கு மூத்த மருமகளாக வரணும். கிட்ட பேசுகிறேன்னு சொல்லிட்டு வெளியே போயிடுறாரு. ஸ்வேதாவோட ரியாக்ஷன் எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல. ஸ்வேதா அக்செப்ட் பண்ணிப்பாங்களா இல்லை முடியாதுன்னு அர்ஜுனை தான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன்னு ஸ்ட்ராங்காக நிற்பாங்கடா, அதை நாளைக்கு பார்ப்போம். என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சவங்க ஒரு லைக் போடுங்க.